ராஜா தசரத ஸ்ரீமானே அயோத்யாதிபதி புரா சூரியவம்சவரஷ்டாதி தேவ பிராமண பூஜகः சத்வாராஜக்ஞிரே தஸ்ய புத்ரோ விஸ்ருதः பலட்டவः பரதச்சேதினாவதः ராகவம் மகரக்ஷார்த்தம் ராமாயணத்தை ஆரம்பிச்சு சொல்றாள். அந்த வைசியன் காட்டான் சுவாமி பகவானே ராமாவதாரம் பண்ணின பிரபு அம்பாளை பூஜிச்சானா, பூஜிக்கிறதுக்கு என்ன காரணம்னு காட்டாள். அயோத்தியின் நகரம், தசரதன் ராஜா, புண்ணிய புருஷன், புத்திரகாமேஷ்டி பண்ண பகவானே ராமலட்சுமண பரத சத்ருகனாய் அவதாரம் பண்ணினாள். அப்படி அவதரிச்சு குழந்தைக்கு 16வது வயசு நடக்கிற பொழுது விஸ்வாமித்திரர் தன் யாக சம்ரட்சணத்துக்காக குழந்தைய காட்டான்னு 16 வயசுங்கிறாள். ரக்ஷா கிருதா தத்ர ரக்ஷா கிருதா தத்ர யஜ்ஞத்தை ரட்சிச்சார் சுவாமி விஸ்வாமித்திர யாகத்தை. சுபாகு வசம் பண்ணினாள், இன்னும் பல துஷ்டர்களை வசம் பண்ணினாள். மாரீச்சனை மட்டும் மானவாஸ்திரத்தாலே சமுத்திரத்துல தள்ளி சமுத்திர ஸ்நானம் பண்ணி வச்சு கரையில உயிரோட விட்டாள்னு சொன்னாள். சாபத்திலிருந்தும் மோசனம் பண்ணி அவருடைய பாபத்தெல்லாம் போக்கினாள். அபலையான ஒரு உத்தமையே சிவசனுஷ்ட பந்தயமா வச்சார் ஜனகன். அந்த வில்ல சுவாமி கையாலே நானே ஏற்றும் பொழுது வில் முறிஞ்சுதாக்குங்கிறாள். மகாலட்சுமியினுடைய அம்சமான சீதை விவாகம் பண்ணிண்டாள் சுவாமியினாள். குழந்தை ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ராஜா நினைச்சாள். அந்த சமயத்துல கைகி 2 வரண காட்டாள். ராஜாவே சத்தியசந்தன் கொடுத்தான்கிறாள். சத்தியவாதி தேசிகன் சொன்னாள் சத்தியவாதி கொடுத்தான். அவன் சப்தரிஷி ராமாயணத்திலையும் சொன்னாள் சத்தியசந்தன் கொடுத்தான். தசரதன் கொடுத்தான்னு சொல்லல. கைகை கேட்டவரனே ஒரு பொய் சொல்லியிருந்தாருன்னு வச்சு கொள்ளுங்க, ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிருக்கும். தசரதன் சொல்லிவிடலாம் ஒரு பொய், நான் இங்கிரி உனக்கு வரம் கொடுத்தேன் எனக்கு நினப்பு இல்லைன்னு சொல்லிவிடலாம். அல்லது ஒரு பில்ல ஒண்ணு கொண்டு வந்துள்ளார். 1930 ஸ்ரீகளிடத்துல கொடுத்த வரம் செல்லாது ஒரு பில் கொடுத்துட்டார். கைகையெல்லாம் அடிபட்டு போடுவது. அப்படி பண்ணிவிடலாம் உடனே. அப்படிலாம் பண்ணல. சத்தியம் எல்லாத்துக்கும் மேல பெருசு. காமே ராஜ்யம் பிதுரதிமதம் சம்மதஞ்ச பிரஜா மாதா வௌரே ததபிபரதே சத்யவாதி சத்தியவாதி கொடுத்தான் சத்தியவாதி கொடுத்தான்கிறாள். ஆமா, கைகீட்டையும் சத்தியம் இருந்திருக்கு. ராஜா கேட்டாள், ஒண்ணு பண்ணு, அபராதம் கமுத்திஷ்ய தியட்சாமிஷ்டமகம் சுத்தம். ராமனிடத்துல எந்த குத்தத்தை சொல்லி நான் காட்டுக்கு அனுப்புவேன், நீ ஏன்னா ஒரு குத்தம் சொல்லு, அதை பேர் வச்சு நான் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுடுறேன் சொல்லுன்னாள்.
ராமனிடத்துல குத்தம் இல்லை, நீ அனுப்பிச்சுதான் நான் ஆணுங்கிறாள். அப்படி சொல்றாள். அவளும் சத்தியத்துக்கு பயந்திருக்காள், தர்மத்துக்கு அவளும் பயந்திருக்காள். அதனாலதான் சுவாமிகிட்ட வரண சொல்லாம முதல்ல ராஜா நமஸ்கரிச்சு ராஜா அலறின பொழுது தர்மமூலமிதம் ராம விதிதம் சததாமபி சத்யம் நத்யஜேத் ராஜா குபிதா த்வத்கிருதே யதா. தர்மமூலமிதம் ராம, தர்மத்துக்கு வேறு சத்தியம், சத்தியம் தான் வேறு தர்மத்துக்கு. சத்தியம் போயிடுச்சுன்னா தர்மமாக செடி காஞ்சி போயிடும், தர்மம் இருக்காது. அந்த வேறு அருகாம நீ பாத்துக்கணும். அப்பா வேற அறுக்க பார்ப்பனும், நீ பார்க்காம அந்த வேறு அருந்து போகாம நீ பண்ணணும், அப்பாவை காப்பாற்றணும். அவரை பொய்யரா பண்ணிவிட்டேன்னா போயிடும், தர்மம் போயிடும். சத்தியமாக வேறு இருந்தா தர்மம் போயிடும். நீ சொன்னால் அம்மா இப்படி சொல்றேளே, இன்னதுன்னு சொல்லாம சொல்றேளே சொல்லுங்க. அப்புறம் தான் இந்த 2 வரண சுவாமிகிட்ட சொன்னாள். சப்த சப்தச்ச வருஷாணின்னாள். இந்த பெரிசா இந்த சின்ன விஷயத்துக்கு தானா பெரிசா என்ன இல்லாம சொன்னேன். இது என்ன பிரமாதமாம்மா, பகீரதன் கங்க கொண்டு வந்த வம்சமம்மா. பீதோ பூபரதா ஹிமம்பரதா கிம்பாவனாத்பாவனாத் த்ரஸ்தோஹம் சகலான்வவாயதகுதா தாதகுதஷோஜதி. 3 தலைமுறைக்கு முன்னாடி மரித்த 60,000 பேர்களை கரையேற்றுவதற்காக தேவலோகத்தில் இருந்த கங்கை கொண்டு வந்த பகீரதன் பிறந்த வம்சம் இல்லையானான். யாரோ எப்போ மரிச்சவர்களை கரையேற்ற எத்தனை மணின புண்ணிய புருஷனுடைய வம்சம். உயிரோட இருக்கிற அப்பாவுக்காக நான் இந்த காரியம் செய்ய முடியாதா? இது சின்ன காரியம், என்னமோ பெரிசா சொன்னேனேன்னாளா? யாரு சொல்லுவாள்? சுவாமி தான் சொல்லுவாள், ராமன் தான் சொல்லுவாள். ராமனை நினைக்கிறவாளுக்கு தான் அப்படி சொல்லணும்னு தோணும், வேற ஒருத்தருக்கும் தோணாது. அதுக்காக தான் ராமாயணம் கேட்கறது, ராமா ராமான்னு ராமனை பதிக்கிறது. அப்படி கேட்டு கேட்டு படிச்சு அப்படி அந்த குழவி கொட்டி புழுவ குழவியா பண்ணிவிடும் பாருங்க. அது மாதிரி படிச்சு கேட்க 10 பொய் சொல்லணும், 2 பொய்ய குறைச்சு போய் அப்புறம் அப்படியே குறைஞ்சு கடைசியில சத்தியத்தை நின்றுடுவார். சத்தியம் அத்தனை பெரிசான். சத்தியவாதி ததவுச்சா, சத்தியவாதி கொடுத்தான்கிறாள்.